சரி 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 தேங்க்யூவா. இன்னும் ஒரு மீனவர் வந்திருக்கு. இதே அந்த இந்த செல்வன் மீன்கள் ஒன்றும் படுற இல்லையா இப்ப அண்ணா? செல்வன் மீன் படுற இல்லையா இப்போ படுது இல்லை, வெள்ளத்தில் மூத்து வரத்தால வெள்ளத்துக்கு போயிட்டு தானே தனி போயிட்டு கட்டுப்பாடு. இதெல்லாம் உங்களோட பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளோட பேர் சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? சிறிதரன். நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க இந்த மீன் பிடிக்க? காலையில் இரவில் 8 மணிக்கு போவோம். பாக்கி கிட்ட பிடிங்க. 8 மணிக்கு போவோம் காலையில் இரவில். நேற்று இரவே போயிட்டீங்க? ஓ இரவு. இப்ப வந்திருக்கிறீங்க காலையில 7 மணி ஆகுது. 7 மணி ஆகுது. அப்ப இவ்வளவுதான் பிடிச்சிருக்கிறீங்க. சராசரியா எவ்வளவு ஒரு வாடை மீன் இருக்கு? ஒரு 1500 1500. மாமா ஐயா கேட்பாரு. சொல்லுங்க ஐயா. அவரு தான் என்ன சொல்லணும்? எடுத்து நான் எடுத்து போறது முதலீடு இல்லாம கடனுக்கு தான் எடுத்து போறோம் ஐயா. இப்படிதான் இருக்கு, கஷ்டம்தான். முதலீடு வேணும் மீன் பிடிக்கிறேன். எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் காய் இருந்தா ஒரு வியாபாரம் செய்யலாம். 5000 காணும். நீங்க உடனே உத்தம சந்திங்க. எங்களுடைய கூட்டுறவு சங்கத்துல அங்கத்தவரா செய்யுங்க. தொழில் முயற்சிக்கு நாங்க இன்னொரு 2 கிழமையில உதவிகளை வழங்குவோம். சரி ஐயா. ஐயா வேறு வந்து இப்போ கஸ்டமர் எனக்கு நான் தான் மீன் கொடுக்குறேன். அவருக்கு நான் தான் மீன் கொடுக்குறேன். அவர்கிட்ட காசு இல்லை, அவர் விற்று கொண்டு எனக்கு தருவார். அது மட்டும் நான் பார்த்து இருந்து நீ சில நேரம் விற்றா இன்றைக்கு கொண்டு வந்து தருவார், இல்லை நாளைக்கு கொண்டு தருவார். உதவி என்னைய பார்த்து கொண்டு இருந்தவர் இவ்வளோ நேரம். ஒரு பேர்த்தையும் மீன் எடுக்க என்ன சில பேர் உதவி செய்ய மாட்டாங்க. இப்போ நான் உதவி செய்யறதால அதை எடுத்துக்கொண்டு கொடுத்து போட்டு அதான் கடனுக்கு இப்போ என்னென்ன கடனுக்கு 1000 ரூபாய் மீன் பிடிச்சி கொண்டு கடனுக்கு எல்லாரும் கொடுக்கல. சரி பொருளாதார பிரச்சனை.